வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலையும் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்திய ரயில்வேயில் கிட்டத்தட்ட 3115 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து உங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்து போஸ்டிங் வந்து இருக்குது. லாஸ்ட் டேட் 26/10/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ரயில்வேலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுக்கு வந்து ஓப்பனிங் டேட் 27/9 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 26/10 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. தென் 1 மந்த் வந்து டைம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 26/10க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடு, யூனிட்ஸோ அண்ட் கம்யூனிட்டி எல்லாமே டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான டிவிஷன்ஸ் என்னென்ன, இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்ரு, வெல்ட்ரு, மெக்கானிக்கு, அதேமாதிரி மெக்கானிக்கல், அதேமாதிரி மெஷினிஸ்ட்டு, கார்பெண்டரு, பெயிண்ட்ரு, லைன்மேன். ஸோ இது வந்து ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இது மாதிரி வந்து தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயர்மேன், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், மெஷின், டூல் மெயின்டெனன்ஸ். ஸோ இது மாதிரிலாம் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஷாப், ஒரு சில ஒர்க் ஷாப் அதாவது டிவைட் பண்ணி ஒர்க் ஷாப்பையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவுரவ் டிவிஷன் தனியாக, அதேமாதிரி ஒர்க் ஷாப் தனியாக. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபிட்ரு, மெஷினிஸ்ட்டு, ஸோ அதே மாதிரி டர்னரு, வெல்டரு, பெயிண்ட்ரு, எலக்ட்ரீஷியன், ஒயர்மேனு, ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். ஸோ இது மாதிரி வந்து தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீல் டேங்க் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், ஃபில்ட்ரு, அதேமாதிரி வெல்ட்ரு, ஒயர்மேனு, மெக்கானிக், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், எலக்ட்ரீஷியன் தனியாக, அதேமாதிரி மெக்கானிக்கல் தனியாக, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் தனியாக, அதில் வந்து மேசன், பெயிண்ட்ரு, ஃபிட்ரு, பிளாக் ஸ்மித்து, வெல்ட்ரு. ஸோ இது மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கஞ்சரப்பரா ஒர்க் ஷாப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிட்ரு, வெல்ட்ரு, எலக்ட்ரீஷியன். ஸோ இது மாதிரி தனித்தனியாக வந்து மால்டா டிவிஷன் தனியாக. ஸோ இது மாதிரி தனித்தனியாக வந்து டிவிஷன் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 3115 போஸ்டிங் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிடேஷன்ஸ் எவ்வளோ இருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா SC ST 5 years, OBC அதாவது BC MBC கேண்டிடேட் 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th மார்க், 10th நீங்கள் படிச்சிருந்தாலே வந்து போதுமானது. ஸோ 10th உங்களுடைய மார்க் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% எடுத்துக்குவாங்க 10th மார்க். தென் அதுக்கப்புறம் உங்களுடைய நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் அப்ளை பண்ணுறதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஆன்லைனில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஸ்கேனடு உங்களோட ஃபோட்டோ, சைனு, 10th மார்க் ஷீட்டு, ITI சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ MBக்கில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக நீங்கள் போய்ட்டு செக் பண்ண வேண்டியது ஈஸ்டர்ன் ரயில்வே.in. சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.